கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினம் செய்தி சரியாக பதியல. என்னென்னு தெரியல, நெட்வொர்க் ப்ராப்ளமாக என்னென்னு தெரியல. இன்றைக்கி வேணால் அதை காலையில் அதே செய்தியை வேணால் நம்ம என்ன செய்வோம், அது என்ன செய்திங்கிறது பார்ப்போம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் அப்படின்ட்டுருக்கு. நீ கையிட்டும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் தேவன் சொன்னதுன்னு நினைக்கிறேன். 8ஆம் தேதிக்கு இல்லையா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த நாட்களில் கர்த்தர் தன் ஜனங்களை குறித்து வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். அவர்கள் வைராக்கியம் என்றால் பொறாமை என்று அதுவே மனுஷர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வைராக்கியத்தை பொறாமை என்று சொல்லலாம். ஆனால் தேவனிடத்தில் இருக்கிறதை அது வைராக்கியம், அது ஜெலசி என்று சொல்வார்கள். என்றைக்குமே பொறாமையை பற்றி பேசும்போது அது பிசாசு, அது ஈவில் அப்படி தான் சொல்லுவாங்க. பொறாமையை பற்றி படிக்கும்போது மேக்பத் என்கிற ஒரு கதையில் தான் நான் அதுக்கு படிச்சிருக்கேன். பொறாமை என்றால் மேக்பத் கதையில் தான் நான் பொறாமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், மேக்பத் அப்படி தானே சிஸ்டர்? உமா சிஸ்டர் லைனில் இருக்கீங்களா? மேக்பத்துங்கிறதுல பொறாமையை தானே அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஹலோ, லைனில் இருக்கீங்களா? பொறாமை, ஈவில். உமா சிஸ்டர் லைனில் இருக்கீங்களா? ஹலோ, மேக்பத்தில் தானே பொறாமையை பற்றி வரும். அதில் வருமா, இல்லை மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வருமா, இல்லாவிட்டால் எதில் ஒத்தல்லோவில் வருமா? எதில் வரும்? பொறாமை அதிகமாக ஹைலைட் பண்ணக்கூடியது இது மேக்பத்தா? ஷேக்ஸ்பியர் பிளேயில் சொல்கிறேன். எதில் வரும்? ஆமாம், அவங்கள பற்றி வரும். கோஸ்ட்டை பற்றி வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. எதுலேயோ பொறாமை ஹைலைட். அவன் ஒய்ஃபை வேற ஒருத்தர் கூட பேசுறதுல பார்த்தா அவன் தப்பா நினைச்சு அவளை கொண்டுடுவான், அவனோட ஒய்ஃபை. அதுவும் இருக்கு. இல்லை, ஜெலசி இஸ் ஈவில் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய எந்த பிளேல மேக்பத்தில் தானே பொறாமை வரும். நான் என்னுடைய இளமை கால நினைவுகளை ஹைலைட் பண்ணுறேன் சிஸ்டர். அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த மெமரிஸை அந்த அண்டர்லைன் இதை கரெக்டாக நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ சொல்கிறப்ப எனக்கு அது ஸ்ட்ரைக்காக இருக்குது. அப்போ எவ்வளவு நான் சென்சிட்டிவாக இருக்கேங்கிறத பாருங்கள். புரியுதா இல்லையா? எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கேன்னா இல்லையா சிஸ்டர்? மேக்பத்தில் தான் பொறாமையை பற்றி வரும்னு நினைக்கிறேன். பொறாமை நிறைய எல்லாத்துலேயுமே பொறாமை இருக்கும். இப்போ மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் இருக்காதா? அதுலேயும் பொறாமை இருக்கும். ஜெலசிங்கிறது ஒரு ஈவில் அப்படிங்கிறது மேக்பத்தில் தான் ஹைலைட் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். ஆமாம், ஜெலசி அப்படின்னு. ஆனால் கடவுள் அந்த ஜெலசியை உடையவராக இருக்கிறார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஜெலசிக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எரிச்சல் உள்ள தேவன் சொல்லியிருக்கு. ஆமாம், மகா எரிச்சல் உள்ள தேவன். அவர் பொறாமை அவர் பட்டால் அது பொறாமை கிடையாது, அது எரிச்சல். ரொம்ப கோபப்படுவார் தேவன். மனுஷல்லாகிய நாங்கள் முட்டாள்தனமாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா, நன்றி கெட்டு போய் நடந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு பொறாமை எரிச்சலும் அவருக்கு வரும். அந்நிய தேவர்களை சேவிக்கும் பொழுது அவர் எரிச்சல் உள்ள தேவன். நாம் போய் வேறொரு தேவரை சேவித்தோம் என்றால் அவர் நம்ம மேலே கடுங்கோபம் கொள்வார். ஆமாம், அதனால் அந்நிய தேவர்களை சேவிக்கவே கூடாதுன்னு இருக்கிறார். மற்ற எந்த நாள் கிழமையிலுமே கூட
நம்ம வந்து போய் அதை செஞ்சிடக்கூடாது. இந்த தீபாவளி, பொங்கல், அமாவாசை மற்றும் வந்து கோயில்களுக்கு போகக்கூடிய கூட அதை செஞ்சிடக்கூடாது. தேவன் ரொம்ப 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 எரிச்சல் படுவார். திருமண நாட்களில் கூட இப்போ பாருங்கள், உமாசஷ்டி வீட்டு திருமண நாட்களில் கூட தேவன் அவ்வளோ எரிச்சல் பட்டார். அவ்வளோ எரிச்சல் தான் பட்டார். ஆமாம், அங்கே போய் நம்ம கெட்டு நாசமாக போயிடுவோம். இப்போ மணியரசனுக்கு கல்யாணத்தில் போய் உட்காந்துருக்கிறான்னா ரொம்ப தேவன் கவனமாக இருந்து எரிச்சல் படுவார். ஐயோ மணியரசா, லைனில் இருக்கியா? லைனில் இருக்கியா இல்லையா? ரொம்ப எரிச்சல் படுவார். அவன் அன்றைக்கி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணான். நான் எங்கள் வீட்டை விட்டுட்டு போகணுங்கிறீங்களே, நாங்கள் எங்கே போவோம்? அவன் என்ன சொல்ல வரான்னா, நான் என் தாய் என்னையோ என்னுடைய தகப்பனையோ என்னுடைய மனைவி வீட்டாரையோ நான் வந்து என்னுடைய சுற்றத்தாரையும் நான் வெறுக்க மாட்டேன், நாங்கள் எங்கே போவோம் அப்படிங்கிறான். அப்போ எவ்வளவு தேவன் அந்த விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுமா? அவன் அன்றைக்கி வந்துட்டு வாக்குவாதம் பண்ணானே, அற்ப பய, சாதாரண அற்ப பயல அவன் மணியரசன். யோசிச்சு பாருங்கள், நான் எங்கே போவேன்? நாங்களாம் போய் இந்த இடத்துல அவனுக்கு அவ்வளோ பிரியமாக இருக்குது இந்த கல்யாணத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கூத்தடிக்கிறது. அப்படி ஒரு மாய்மானக்காரனாக இருக்கான். கேட்டால் அவன் இல்லைன்னு சொல்லுவான். அப்படி ஒரு மாய்மானக்காரன் யார்? மணியரசன். பாருங்கள், 2 மாதமாக அவன் வந்து போய் அங்கே உட்காந்துருக்கான். அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கான். அவனுக்கே அது பிடிக்குது. அவனுக்கே அது ரொம்ப பிடிக்குது. அவன் அண்ணனும் யாராச்சும் ஒரு நர்ஸை வச்சுட்டு கூட அவன் போயிட பேசாமல் அவன் வேலையை பார்க்கலாம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாம், ரொம்ப ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் அது. அப்போ தேவன் எரிச்சல் அடைவார். ஆமாம், ரொம்ப எரிச்சல் அடைவார். அது அந்நிய தெய்வத்தை வணங்குவதற்கு சமம். ஆமாம், அதே மாதிரி தான் உமா சிஸ்டர் மேலேயும் எரிச்சல் அடைகிறார். முன்பு சித்ரா மீது ரொம்ப எரிச்சல் அடைஞ்சார். காலை உடைச்சி போட்டார். நீ அப்படியே அடி செய்கிற அப்படின்னு சொல்லி காலை உடைச்சி போட்டார். ஆமாம், இப்போ வந்து என்ன செய்கிறாரு? இப்பயுமே புரிய வச்சுட்டார். அதுக்கு அவங்க தாய் வீட்டுக்கெலாம் போனால் அதிக நாட்கள் இருக்க முடியாது, அது நமக்கு சொந்த இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ புரிய வச்சுருக்கிறார். எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டு தான் இருக்கிறார். ஆமாம், இப்போ டீச்சர் அம்மாவுக்கு வந்து என்ன செய்ய வைக்கிறார்? புரிய வைக்கிறார். அரிப்பை கொடுத்து புரிய வைக்கிறார். புரியுதா டீச்சர் அம்மா? அதாவது நம்ம சொந்த குடும்பங்கள் மீது நம்ம பற்று வச்சோம்னா, வைராக்கியம் வச்சோம்னா, இப்படி தான் தேவனுடைய எரிச்சல் தான் உங்கள் மேலே இருக்குது. மனுஷனுடைய எரிச்சல் பொறாமை அப்படி இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும் அதை அனுமதிக்கிறது அவர் தானே. மகா எரிச்சல் உள்ள தேவன் அவர். அந்நிய தெய்வங்களை வணங்குவோம் என்றால், அந்நிய தெய்வத்தின் பால் நம் மனது செல்லும் என்றால், அந்நியரோடு சேர்ந்து கூத்தடித்தோம் என்றால், கூத்தடிக்கலாமா மணியரசா? அந்நியர்களோடு சேர்ந்துக்கிட்டு மாமியா குளிந்தியா யாரோட சேர்ந்து குழந்தை நம்ம கூத்தடிக்கலாமா? அது வேற ஒரு நாளைக்கு சேர்த்து வச்சு எதிர்த்து என்ன பேசுவான். மச்சனை கல்யாணம்னா ஆகிட்டு போகுது. யாருக்கு என்ன ஆனால் ஆகிட்டு போகுது. அதுக்கு என்ன? அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை நடத்திட்டு நமக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்னையா சம்மந்தம்? உங்கள் அப்பா வந்தால் பிடிச்சி எங்கள் மாட்டை விற்கிற மாதிரி உன்னை விற்று விட்ருக்காங்க. அப்போ அவிசுவாசிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? யோசிச்சுப்பார். அவன் செஞ்ச பாதகமான செயலில் தான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. ஆகவே இந்த செய்தியானது உனக்கு வந்து செய்தி கொடுக்கல, செய்தி கேட்க முடியலைங்கிறீங்களே, வசனத்தை கேட்க முடியலைங்கிறீங்களே, இந்த வசனத்தை பாருங்கள். தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். நம்மளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டார். பேதுரு இயேசுவை தூஷித்த பொழுது பேதுரு என்ன செஞ்சான்? பேதுரு வந்து தேவனை வந்து தூஷித்த போது, அவன் சபிக்க தொடங்கின போது ரொம்ப துக்கப்பட்டார். ஆமாம், அவரை விட்டு ஓடி போயிட்டான். மறுபடியும் அவனை போய் பிடிச்சிட்டு வந்து உயிர் திறந்த பின்பு பிடிச்சிட்டு வராரு. பிடிச்சிட்டு வந்து என்னை நேசிக்கிறியான்னு கேட்குறாரு அந்த அற்ப பயல்கிட்ட. ஒரு அற்ப பய, மீனவன், செம்படவன், அவன் ரொம்ப ஜாதியில் ஈனமானவன், அருவறுப்பான நாத்தம் பிடிச்ச மீன்களோடய புழங்கிட்டு இருக்கிறவன், நிர்வாணமாக போய் மீனை பிடிக்கிறவன். மீன் பிடிக்கிறதுனா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை வாங்கிட்டு வந்து கொள்ளை லாபத்துக்கு விற்கிற தருதல் அது. ஆனாலும் அந்த தருதலையை தேடி தேவன் போகிறாரு. நீ நேசிக்கிறாயா? நீ மீது அன்பு கூறுகிறாயாங்கிறான். அவன் அன்புலாம் கூற முடியாது, நேசிக்கிறேங்கிறான். அவர் மறுபடியும் அன்பு கூறுகிறான்னு கொஞ்சம் கூட வெக்கங்கட்டு போய் கேட்குறாரு. அவன் வந்து நேசிக்கிறேன்னு தான் சொல்கிறான்.
மூன்றாவது வந்து அவரே இறங்கி வந்துட்டா நேசிக்கிறியான்னு. அப்படி தான் இன்றைக்கி உங்களை ஒவ்வொருத்தரையும் கேட்டால் இந்த பாருங்க பிரதர், உமா சிஸ்டர் போய் கேட்டால் செய்வாங்க. உங்களை மேலே அன்புலாம் கூற முடியாது, நேசிப்பேன். எனக்கு எங்கள் குடும்பம் இருக்குது, எங்கள் அண்ணன் இருக்காங்க, தம்பிங்க இருக்குங்க, எங்கள் கணவர் வீட்டார் இருக்கார். அவங்களோட தான் நான் இருக்கணும். அதனால் உங்களெல்லாம் அன்பு கூற முடியாது, நேசிக்க தான் செய்வேன். அவங்க கல்யாணத்தன்னைக்கு டான்ஸ் ஆடினாங்கன்னா நானும் கொஞ்சம் டான்ஸ் ஆடணும், கொஞ்சமாச்சும். தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. ஆமாம், அந்த கல்யாணத்துக்கெல்லாம் வந்துடாதீங்க. சும்மா தூரத்தில் இருந்துட்டு ஆசீர்வதிங்கன்னு. நான் கல்யாணத்துக்கு போகலைன்னா அது கல்யாணமாகவே இருக்காது. ஆமாம், கல்யாணம் இல்லைன்னா அது வேறு என்னவாக இருக்கும்? அது சமாதி கட்டுற வேலையாக இருக்கும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒரு கல்யாணத்துக்கு போய் அந்த ஊழியக்காரன் நாங்கள் ஆசீர்வதிக்கலைன்னா அது யார் கல்யாணமாக இருந்தாலும் சரி, அது யாருடைய வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி, நாங்கள் போனதுனால தான் அந்த கல்யாணம் நிறைவேறும். ஐயரை வச்சு தாலி கட்டிலாம் கல்யாணம் பண்ண முடியாது. இல்லாமன்னா தீக்கா கட்சிக்காரன் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு பேசுகிற பயலுவில் வச்சு பேச வச்சு கல்யாணம்லாம் பண்ண வைக்க முடியாது. புரியுதா? ஒரு கண்ட காலி பயிலும் தாலி எடுத்து கொடுப்பது அதெல்லாம் கல்யாணம் ஆகாது. இட்ஸ் அ நாட் அ பெர்ஃபெக்ஷன். அது கல்யாணமே கிடையாது. அது அந்த அடிப்படையில் வந்து தீக்கா கட்சிக்காரனை வச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, ஐயர் பயலை வச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, அது கல்யாணமே கிடையாது. அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஊழியக்காரன் அங்கே உட்காந்து அங்கே ஆசீர்வதிக்கிறான்னா அதுதான் கல்யாணம். ஊழியக்காரன் போகலைன்னா அது கல்யாணமாகவே ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரன் அந்த வந்து சரி அப்படின்னு சொல்லி அப்படி தான் மணியரசனுடைய என்னையா மணியரசன் நான் சொல்கிறதெல்லாம் தப்பா சரியாயா? கேட்குது, பதில் சொல்லு. எதையா சரி? ஆமாம், ஊழியக்காரன் செய்யலைன்னா அது கல்யாணம் ஆகாது. ஆகவே இந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஆகவே நமக்கு வேண்டியதெல்லாம் ஒருத்தர் தான். அந்நிய தேவர்களை நாம் எக்காரணத்தை கொண்டு சேவிக்கக்கூடாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லாவிட்டால் எப்படியும் சேவிக்கக்கூடாது. அதை தான் தேவன் சொல்கிறார். சரி, அப்பொழுது தேவன் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, வார்த்தையில் என்ன சொல்கிறாரு? நம்ம நல்ல கவனமாக கேட்போம். என்ன சொல்கிறார் இந்த வார்த்தையில்? அவர் வந்து ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல் பொக்கிஷசாலையாகிய அதை 8ஆம் தேதி வானத்தை திறப்பார். ஏற்ற காலத்தில் பரிசுத்த ஆவியின் மீது ஊற்றுவார். இன்னும் பரிசுத்த ஆவி தேவன் நம்ம மீது ஊற்றக்கூடிய காலம் இதோ சமீபத்து வருகிறது, இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. அதை ஊற்றிட்டான்னா போதும், நாம் உலகத்தை வெறுத்துருவோம். அதை மட்டும் ஊற்றப்பட்டுடுச்சுன்னா போதும், நம்ம தேவனிடத்தில் அன்புக்குருவோம். யாருங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? செவனமாக தான் போட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கியா? என்னத்தை பண்ணிகிட்ருக்க கிழவி? அதெல்லாம் இப்போ தேடாத. இல்லாட்டினா கட் பண்ணிட்டு போய்டு. இல்லாட்டி நீ வேணாம், காலப்பிரையருக்கு வர வேணாம். பேசாமல் பயபக்தியோடு கையை கட்டிட்டு உட்காந்துரு. மூதேவி நான் கூட இவ்வளோ கத்துறேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ அறிவு வேணாம், அரைஞ்சி பல்லெல்லாம் கழட்டி விடுவேன். மனுஷி அடி நீலாம் இவ்வளோ சத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்கிற. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ சத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதாச்சும் தேடிட்டுருக்க. அரிசி காடு இந்த காடுன்னு இன்னும் மனுஷ ஜென்மமா நீலாம்? உன்னெல்லாம் நம்ம சபையில் சேர்க்கக்கூடாது. ஆமாம், நீலாம் ஏமாற்றிட்டு தெரியிற. இந்த பாரு, ஆண்டவரை தேடினீங்கன்னா கால நேரத்தில் பயபக்தியோடு உட்காந்து இந்த செய்தியை கேளுங்க. சும்மா ஆத்திரப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஏமாற்றாதீங்க யாருமே. சொல்லிட்டேன். முக்கியமாக கிளவி சொல்கிறேன் நான், புரியுதா? ஆமாம், உட்காந்து என்ன தங்க போட்டு நொடலோட எதாவது பண்ணிட்டு கிடக்கிறேன். ஆண்டவரே சரி. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் வந்து பேதுருவை வந்து அவனை உலக காரியத்திலிருந்து விடுவிச்சார். பேதுருவை சந்திக்கும் போது என்ன செய்கிறாரு? அவனை வந்து வலைகளை கிளியத்தக்கதாக மீனை தராரு. அதுக்கு முன்னாடி மீனை தராதபடிக்கு முழுதும் அவன் தேடியும் காணலை. ஆமாம், அப்போ வந்து மறுபடியும் மீனை தந்து அவனை ஆச்சரியப்படுத்துகிறாரு. அடுத்தது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து
மறுபடியும் வந்து அவன் வந்து தேவனை தூஷிச்சுட்டு அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வேலைக்கு ஆகாதுன்ட்டு உலக பிரகாரமாக போய் ஒரு வேலையை செய்கிறான். அப்பையும் மீன் கிடைக்க விடாமல் பண்ணிடுறாரு. கிடைக்க விடாமல் ராகம் முழுதும் மீன் கிடைக்கவே இல்லை. என்னடா அப்படி கிடைக்கவே இல்லைன்னு அவனுக்கே ஆச்சரியம். ஏற்கனவே இதே நிகழ்ச்சி நடந்துச்சு. மறுபடியும் போய் வலைகளை ஆழத்தில் போடும்போது அவன் போய் போடுறான், மீன் வலைகளை கிழியத்தக்கதாக வருது. அப்போ தான் அவர் கர்த்தர்னு சொல்லிவிட்டு அவனுக்கு புத்தி வருது. மறுபடியும் அப்போ தான் திரும்பி வரான். இடையில செஞ்ச நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்துடுறது. இப்போ பாருங்கள், மணியரசனுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்க போனால் வந்து முந்தின பொண்டாட்டிக்காக ஒரு வீட்டையே கட்டினான். ஒரு வீட்டையே கட்டி அவளுக்காக ஒரு ராஜ மாளிகை மாதிரி ஒரு வீட்டை அவள் ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஊழியக்காரன் கையில் காலை உளுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறான். ஆனால் இப்போ கேட்டால் அவனுக்கு வந்து எல்லாம் மறந்து போயிடுறான். இடையில பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறந்து போயிட்டான் அவன். யார்? மணியரசன் மறந்துட்டான். திடீர்னு அன்றைக்கி பாருங்கள் வாக்குவாதம் பண்ணுறான். யோசிச்சு பாரு, நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு அவனுக்கு தெரியல. நான் எங்கே போவேன்? இந்த பூமியிலே இருக்க போகிறோமாடா? நம்ம அறிவு வேணாம்? இந்த பூமியிலேயாடா நம்ம இருக்க போகிறோம்? நம்ம வசிக்கிற இடமே வேறடா, தெரிஞ்சுக்கோ. அற்ப பயலாக இருக்காத இந்த பூமியில். ஆனால் ஆறுமுகம் பயலுக்கு அதை நான் சொல்ல மாட்டேன். வீட்டை விற்றுட்டு நடுத்தரில் நிற்காதடா அப்படின்னு சொல்லுவேன். நீ வீட்டை வீடான்னு உன்னை நான் சொல்கிறது அதில் உனக்கு அவ்வளோ போச்சு, உனக்கு இல்லை அவ்வளோ பொத்துக்கிடுச்சு இல்லை வீடை வீடான்னு. அவ்வளவு கோவப்பட்டான் பாருங்கள் இன்றைக்கி இருதயத்தில். பாருங்கள், முன்பெல்லாம் அறுவடை செஞ்சால் அது அவ்வளோ ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினப்பான். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் காணிக்கை காசுக்காகவோ அரிசிக்காகவோ சொல்லடா. அவங்கவுங்க மனத்தையும் மனப்பூர்வத்தையும் நான் சொல்கிறேன். எல்லோரும் மனப்பூர்வமாக இருங்க. இப்போ டீச்சரம்மா மனப்பூர்வமாக இருங்க. இப்போ புரியுதா டீச்சரம்மா? இந்த பசங்க 2 பேரையும் உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பிச்ச போது என்ன பேச்சு பேசுனீங்க? இந்த 2 பசங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வந்தபோது மரியாதையாக நடத்துனீங்க. யாரோ ஒருத்தனுடைய இதை கேட்டுக்கிட்டு இவர் சொல்கிறத மட்டுமா நம்ம கேட்க முடியும்? மற்றவன் பேச்சுன்னு தான் கேட்கணும். யூடியூப்பில் கேட்டுக்கிட்டு என்ன அமக்கலம் பண்ணீங்க, என்ன அமக்கலை பட்டுச்சு உங்கள் வீட்டில்? யூடியூப்பில் கேட்குறதும் என்னை எதுக்கிறதும் இப்போ புரியுதா? ஆமாம் டீச்சர் அவங்கள தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ அமக்கலை பட்டுச்சு பாருங்கள். எவ்வளோ அந்த பசங்க உங்கள் வீட்டுக்கு வந்து புத்தி சொன்னானுங்களா இல்லையா? நான் தானே அனுப்பிச்சி வச்சேன். அப்போ நீங்கள் உங்களுடைய இது உலக பிரகாரமான காரியங்கள் எவ்வளோ அமக்கலைப்பட்டீங்க நீங்கள். அதெல்லாம் நினச்சி பாருங்கள். சொல்ல அந்த பசங்க சொல்ல வந்து காணிக்கப்பட்டிகிட்டே என்ன வேலையை பண்ணீங்க நீங்கள் சிந்தனை அடிச்சிட்டு வந்து. இப்போ புரியுதா? இப்போ புரிஞ்சுக்கணும். அதை இப்பயும் அது புரியலைன்னா அந்த அறிப்பு உங்களை விட்டு எப்படி போகும்? செஞ்சுருக்கக்கூடாதையா? அது செஞ்சுருக்கக்கூடாதையா? அவளை வச்சுக்கிட்டுலாம் செஞ்சுருக்கக்கூடாதையா? அவ யார்? வலது கை செய்வது இடது கை அறியக்கூடாது இப்படிங்கிறத இன்னும் உணரலை நீங்கள். அதே போல் செவனமாக ரோட்டில் கல்லெடுத்து அடித்தாங்க, ஊன்னு கத்துனாங்க பசங்க. அதை வந்து உண்மைன்னு ஒத்துக்காத வரைக்கும் அதை உண்மையானு வந்து சபையில் வந்து அறிக்கை செய்ய. அப்படி தாங்க ஐயா நான் இருந்தேன், கேவலமான பொம்பளையாக ரோட்டில் அலைஞ்சேன். என்னை வந்து தேவன் வந்து காப்பாற்றி வச்சுருக்கீங்கய்யா. நீங்கள் உண்மையிலே நான் பொல்லாத பொம்பளை தான். என்னை 4 பேர் கல்லால் அடிப்பாங்க, பசங்க அடித்து கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது நீ ஒத்துக்கலைன்னா கிளவி உன்னுடைய உறுதிப்பாட்டிலே நீ நின்னேன்னா அதை நான் என்னன்னு சொல்கிறது? இப்போ ஒரு நாளைக்கு செவனமாக்கு டீச்சரம்மாக்கு அரிப்பு வந்தது மாதிரி உனக்கும் வரணுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போயும் நான் உங்களுக்கு என்ன உபாயம் சொல்லிக்கிறேன் தெரியுமா? உபாயம்னா வழி. டீச்சரம்மா சொல்கிறது புரியுதா? பாவங்களை மட்டும் நீங்கள் அறிக்கை செய்யுங்க, வியாதி உடனடியே போயிடும். உண்மையாக ஒத்துக்கோங்கிறேன். அவ்வளோதான். காணிக்கப்பட்டி நான் சோதித்தது உண்மை, செஞ்சுருக்கக்கூடாது, அந்த பொம்பளையை வச்சுட்டு நான் கொடுத்துருக்கவே கூடாதுன்னு சொல்லுங்கள். அவள் யார் காணிக்கப்பட்டிகிட்டு வந்து நிற்கிறதுக்கு? அது செஞ்சது தவறுங்கிறத உங்கள் இருதயத்தில் உணர்ந்துட்டிங்கன்னா போதும், அடுத்த நிமிஷமும் உங்கள் அந்த அரிப்புக்குள்ளே விட்டு போயிடும். சும்மா எனக்காக நீங்கள் சொல்லக்கூடாது. அதை ஏங்க உங்கள் காசை வச்சாங்க நான் பிழைக்கிறேன். எனக்கு காசு மேலே கொஞ்சம் கூட ஆசை இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? காசு மேலே ஆசை உள்ளவன் இச்சகம் பேசுவான், முகஸ்துதி பேசுவான். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறது? இப்படி கடிச்சு கொள்ளவே மாட்டான். எந்த பயலாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் பயலே அந்த பேச்சு பேசுவேன். டேய் ஆசீர்வாதமே அப்படி
நீ என்னையா தப்பு செய்கிற, வேத வசனம் இப்படி சொல்லுது, நீ இப்படி ஏன்டா நடக்கிறேன்னு கேட்பேன். புரியுதுங்களா? அப்படி அவனை கேட்பேன். ஆமாம், செல்வம் பயலை கேட்பேன், ஏன்டா சூடு சொரணை இல்லாத பயலை அப்படின்னு கேட்பேன். யூஜின் பயலையும் அப்படி தான் கண்டிப்பேன். சுரேஷ் பயலையும் அப்படி கண்டிப்பேன். பாண்டியனும் அவ்வளோ காசு கொடுத்தான், போடான்ட்டு நான் யாரை. ஆமாம், அவன் ஓடி போயிடப்படாங்கிறதுக்காக தான் அவனை ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன். இந்த காசு மேலே மட்டும் எனக்கு ஆசை இருந்துச்சுன்னா எல்லாரையும் நாசுக்காக கட்டிக்கிட்டு அந்த சபையை கட்டியிருப்பேன். ஆனால் அருவருப்பான ஒரு கட்டடமாக தான் இருக்குமே தவிர அது ஒரு ஊழியமாக இருக்காது. ஒவ்வொருத்தரையும் போய் அடிமட்ட அளவுக்கு போய் அவங்கள அலசி வண்ணாரோட சவுக்காரத்தை போல் சுத்திகரித்தா தான் சரிப்பட்டு வர முடியும். உலகம் என்ன அழிக்கும், ஒரு தாய் தகப்பன் என்ன அழிப்பாங்க, கூட பிறந்தவங்க என்ன செய்ய போகிறாங்க, கூட பிறந்தவங்க பணக்காரங்களாக இருந்தால் என்ன அதனால் நமக்கு என்ன லாபம், அவங்கள்ட்ட ஐஸ்வர்யம் இருந்தால் நிறம் தோட்டம் துறவு எதனா இருந்தால் என்ன லாபம், நமக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அதனால் ஒரு லாபம் கிடையாது. நம்மால் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நாம் சாட்சியாக வாழணும்னு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே. ஆமாம், அப்படி தான் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கர்த்தருடைய விசுவாசம்தான் சொத்து, விசுவாசம்தான் சொத்து. பவுனை விட விலையேற பெற்றது. பவுன் எவ்வளோ விலையேறுது, மிஞ்சி போனால் 1 லட்சம் ஏறும், அவ்வளோதான். 1.5 லட்சம் ஏறும், 2 லட்சம் ஏறும், இல்லாட்டி 5 லட்சம் ஏறும், அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய விசுவாசம் விலை மதிக்க முடியாதது, வானளவு உயர்ந்தது. விசுவாசத்தை போல ஒரு சிறந்தது எதுவுமே கிடையாது. ஆமாம், இந்த விசுவாசத்துக்கு முன்னாடி நம்ம அற்ப சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. மாமியா, கொழுந்தியா, மச்சினை, அண்ணன் பொண்டாட்டி, அக்கா பையன், நம்ம பெத்த பொண்ணு எல்லாம் குப்பை அந்த விசுவாசத்துக்கு முன்னாடி. புரிஞ்சுக்கோங்க. என் ஞானம் கல்வி அவங்களாம் நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு விசேஷமே கிடையாது. உலகத்தில் பிள்ளை பெற்றெடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விசேஷமே கிடையாதுப்பா. பிள்ளையை பெற்றெடுத்தா நிந்தனை தான். இப்போ உமா சிஸ்டருக்கு கேளுங்க, கல்யாணம் பண்ணணுங்கிற கவலை, அடுத்தது பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா ஐயோ அந்த கவலை. இப்படி தான் கவலையை தான் ஏன் கொடுக்கும் போகும். அதை விட நம்மளை நிந்திக்கும் வேற நம்ம பெற்ற பிள்ளைங்க. புரியுதா? வயசான காலத்தில் எப்படி நிந்திக்கும், அதை தான் நம்ம பார்க்கணும். ஆகவே நமக்கு வேண்டிய உறவு ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ரொம்ப நம்மளை நேசிக்கிறார். அவர் நமக்கு ஏற்ற வேலையில் எல்லாத்தையும் செய்வேங்கிறார். ஏற்ற வேலையில் மழையை பெய்ய பண்ணி நம்மை கடன் கொடுக்க செய்வேங்கிறார். நாம் கடன் கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். இறங்கி கடன் என்ன சொல்கிற, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள்ங்கிறார். ஆறுமுகம் பையன்ட்ட கேட்டானா, அவன் ஊதாரி பயலாக போயிடக்கூடாது. அவன் கடன் வாங்குறதே அந்த தருதலையோட தொழில். அந்த தருதலையோட தொழில் என்ன? கடன் வாங்கி நாசமாக போகிறது. அதனால தான் அவனை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறேன். அதே வேற ஒருத்தங்க என்கிட்ட கடன் கேட்டால் அதை கொடுத்து விட்றேன் நான். அதனால தான் எல்லாத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆறுமுகம் பயண மாதிரி ஒரு தருதலையை பார்க்கவே முடியாது. ஆமாம், உங்களுக்கு உள்ளதை விட்டு பிச்சை கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள்னு சொல்லியிருக்கு. அதையும் நம்ம கவனிக்கணும். ஆமாம், உங்களுக்கு உள்ளதை விற்று கடன் கொடுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அதை பற்றி சொல்லு. பைபிள் வேத வாக்கியங்களிலே ஆமா, பைபிள்ல இந்த மாதிரி உதவிகளை பத்தி நிறைய சொல்லிருக்கு. குறிப்பா ஏழைகளுக்கும் தேவையில இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யறது. வசனத்தை சொல்லு. உங்களுக்கு கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள்ங்கிற வசனம் எங்கே இருக்கிறது, அது சொல்லு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 35ல இத பத்தி சொல்லிருக்கு. உங்கள் சத்துருக்களை அன்பு செய்து அவர்களுக்கு நன்மை செய்து கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவர்களுக்கு சுதந்திரராயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் அன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தயவுள்ளவராயிருக்கிறார். இந்த வசனம் சுயநலமில்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதோட முக்கியத்துவத்தை சொல்லுது. இது உங்களுக்கு இதை நீ ரோமன் கத்தோலிக்க பைபிளிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறாய்.
ஆனால் நான் கேட்டது பரிசுத்த வேதாகமும் தமிழ் ஓவியில் எடுத்து கொடுக்கணும். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு துன்பப்படுத்துவதற்காக நன்மை செய்யுங்கள், அப்புறம் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்பொழுது பல்லவத்தில் கூட பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் என்று இருக்கும். அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து எடுத்துக்கொடு. சரியான மொழிபெயர்ப்பு தான் தேடுறீங்க. பரிசுத்த வேதாகமத்துல லூக்கா 6:35 இப்படிதான் சொல்லியிருக்கு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருடைய புத்திரராயிருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துன்மார்க்கர்க்கும் தயவாயிருக்கிறார். இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. சரி, இப்படித்தான் தேவன் நம்ம மேலே மழையை ஊற்றி நம்மளை செழிக்க செய்து நமக்கு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க செய்வார், மற்றவர்கள் மீது இரக்கம் கொடுக்க செய்வார், கைமாறு கருதாமல் கடன் கொடுக்க செய்வார், நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. இதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது அன்பானவர்களே. அதை தான் நம்ம பார்ப்போம். இன்றைய செய்தி அதுதான். ஆகவே நேற்றைய தினம் கொடுத்த செய்தியை தான் இன்றைக்கி நான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம தேவனை மாத்திரம் சேவிப்போம். அந்நியரில் சேவிக்க வேணாம். மாமியாரையோ குழந்தைகளையோ மனுஷர்களையோ நம்ம சேவிக்க வேணாம். மனுஷரில் மருமகனையோ மகளையோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையோ நம்ம சேவிக்க வேணாம். நாம் அந்நிய தேவர்களை சேவிக்க வேண்டாம். நாம் சேவிப்பதெல்லாம் கர்த்தரையே சேவிப்போம். ஆமாம், உலக பிரகாரமான ஆச்சாரங்கள், ஆமாம், மத ஆச்சாரங்கள், பாரம்பரிய ஆச்சாரங்கள், ஆமாம், அமாவாசை அன்று, தீபாவளி அன்று, பொங்கல் அன்று, மற்றபடி அந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த திருமண காரியங்களின் போது ஐயர்களை வைத்துக்கூடிய அந்த ஆச்சாரங்களில் நின்று நம்ம விடுவித்து கொள்வோம். நல்ல புத்தியோடு இருப்போம். ஒரு கல்யாண வீட்டில் போய் யாரும் வாயை பொழந்துட்டு நிற்க வேணாம். ஆமாம், கல்யாண வீட்டுக்கு போனாலும் நம்ம என்ன செய்யணும்? நல்ல விதமாக பிரதர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளை கண்டிப்பார், அந்த ஒரு பயந்து இருக்கட்டும். அங்கே போடக்கூடிய சாப்பாடை சாப்பிடும்போது கூட ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. ஆமாம், அன்புனாலையாக போடுறானுங்க, பெருமையினால் போடுறானுங்க. ஒவ்வொருத்தரும் அவன் பெருமையை காண்பிக்கிறானுங்க, பெருமையினால் சாப்பாடு போட்டுட்ருக்கானுங்க. மணியரசன் வீட்டில் போய் நம்ம அந்த கல்யாணத்தில் போய் உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிடாம தான் வந்தோம். அடுத்த அன்றைக்கே புறப்பட்டுட்டோம். முதல் நாள் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏதோ நமக்கு அவங்க வீட்டுக்கு போன போது நேரம் தாழ்ந்து தான் சோறும் போட்டுச்சுங்க. உடனே போடலை. வரோன்னு தெரிஞ்சு முன்னாடியே சாப்பாடு ரெடி பண்ணி போடணுமா இல்லையா? காக்க வச்சு பசியாக்கி வச்சு ரொம்ப நேரம் கழித்து இன்னமும் சோத்தை போட்டுச்சுங்க. ஆமாம், நம்ம சாப்பாட்டுக்காக அங்கே போகலை. ஆகவே ஒரு இடத்துக்கு சாப்பாட்டுக்கு போனாலும் தொண்டையில் கத்திய வைன்னு சொல்லியிருக்கு. ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருந்து செயல்படுவோம். அன்பானவர்களே, சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். ஆனால் நம்ம யாரோட சந்தோஷமாக இருக்கணும்? நமக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளில் நம்ம அங்கே விருந்துக்கு போகிறோம் இல்லையா? அந்த விருந்து தான் நல்ல விருந்து, அதுதான் உண்மையான விருந்து. அதையே நமக்கு நோக்கமாக இருப்போம். ஆமாம், ஆகவே அந்நிய தேவர்களை சேவிப்பதோ பாரம்பரியங்களில் போய் விழுந்து போவதோ, பிரதர் தான் இங்கே இல்லையே, நம்ம எவ்வளோ வேணால் கூத்தடிப்போம்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டில் கூத்தடிக்கிறதோ அந்த வேலையெல்லாம் வேணாம். பார்த்துக்கோ, பிரதர் இங்கே அங்கேயும் ஆவியில் நம்மளை பார்ப்பேன், பிரதர் பார்ப்பாருங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆமாம், நம்ம மாய்மாலக்காரெல்லாம் இருக்கக்கூடாது. தாழ்மையாக மாமியார் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பயந்துரு, பிரதருக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறது புரிஞ்சு வாழணும். நாம் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. என் மகளை நான் வளர்க்கக்கூடிய திராணி எனக்கு உண்டு. மாமியாக தான் வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவள் கெடுப்பா, அவங்களோட துர்புத்தியை கொண்டு வருவா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், நாம் நம்ம வீட்டில் தான் வளர்க்கணும் அப்படிங்கிற நற்குணம் நமக்குள்ளே வரணும். ஆமாம், அந்த வைராக்கியம், அவன் தான் ஆண்மகன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த காலை வேளையில் கற்றுக்கோங்கப்பா. ஏன்னா அந்நிய தேவர்கள் வேண்டாம், அந்நியர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். இந்த பூமியில் சொந்த பந்தங்களோடு நான் கூத்தடிப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காதப்பா. ஆமாம், அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நாம் மாம்சத்தின்படி நடப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாலே இல்லை. நாமெல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள், பரலோகத்தில் உன்னதமானவருக்கு புத்திரராக இருக்கிறோம்னு சொல்லி இப்போ படித்தோம். ஆமாம், கைமாறு கருதாமல் கடன் கொடுத்து உன்னதமானவருக்கு புத்திரராக இருக்க போகிறோம். சத்துருக்களையெல்லாம் நம்ம பகைக்கலை, யாரையும் நம்ம பகைக்கலை. நான் சுரேஷை பகைக்கலை, அவனை கண்டித்து நம்மளோட சேரணும்னு தான் நான் விரும்புகிறேன்.
ஒழுங்கு மரியாதையாக பழைய விசுவாசத்தை புதுப்பிச்சுக்கோ சுரேஷ், செல்வம் புதுப்பிச்சுக்கோ. அப்படி தான் நான் சொல்கிறேன். சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுனா. இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வருது, அதில் சில பேரை கொன்று போடுறான். அப்போ பகையாளியை கொண்டு கூடாதுன்ற தமிழ்நாட்டினுடைய ஸ்லோகனே என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஸ்லோகனே தமிழ்நாடுடைய இதுவே அடி கொல்லுன்னு தான் சொல்லி கொடுப்பானுங்க தமிழ்நாடு. இப்போ ஆர்டி பேரடுக்கு போவோம். ஆர்டி பேரட் ரிப்பப்ளிக் டே பேரட். ரிப்பப்ளிக் டே குடியரசு தினம் 26ஆம் தேதி. அப்போ தமிழ்நாடு ரெஜிமெண்ட் வரும்போது அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? ஏதோ எதிரியை அடி கொல்லுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பாருங்கள், அது யூடியூப்பில் கூட இருக்கும். அடி கொல்லுன்னு. ஒரு ஆர்மி வீரனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னா அவனுக்கு அன்பை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எனக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அடி கொல்லு தமிழ்நாடு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுவாக. சில பேர் வந்தே மாதரம்பாங்க சில ரெஜிமெண்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டு ரெஜிமெண்ட்டு மட்டும் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அடி கொல்லுன்னு, எதிரி அடித்து கொல்லுன்னு தான் சொல்லுவானுங்க. அடித்து கொல்லலைன்னா நம்மளை கொண்டுட்டு போயிடுவான் அவன். பாகிஸ்தானுக்குள்ளேயோ பங்களாதேஷுக்குள்ளேயோ ஸ்ரீலங்காக்குள்ளேயோ போய் எல்டிடியை அடித்து கொல்லு, அங்கே பாகிஸ்தானுக்காரனை அடித்து கொல்லு, அங்கே பங்களாதேஷ்காரனை அடித்து கொல்லு. இது தான் சொல்லிக் கொடுப்பானுங்க. அவன் அடித்து தான் கொல்லணும். ஆனால் அதே சமயத்தில் அவனை வந்து சிறை பிடிக்கிறாங்க. சிறை பிடிக்கும்போது அவனுக்கு பசிச்சிச்சுன்னா ஆகாரம் கொடுக்கணுங்கிறாங்க. அவனை சிறையில் வச்சு அவனுக்கு ஆகாரம் கொடு. ஆமாம், அவன் தெய்வத்தை தான் வணங்கணுன்னா அவன் தொழுகை, நீ வேணும் தெய்வத்தை வணங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்கணும் அந்த இடத்துல வச்சு. அதே சமயத்தில் அவன் தப்பிச்சு போவான்னா அவனை பிடிச்சி மறுபடியும் அவன் கை காலை வெட்டி போட்டுடணும். ஆமாம், வெட்டி போடணும். இப்போ ஒருத்தன் வரான், ரோட்டில் போயிட்டுருக்கேன், அவன் வந்து காரில் போயிட்டுருக்கான், திடீர்னு காரை மறித்து ஏதாச்சும் பண்ணுறான் அப்படின்னா அவன் எதிரியை வச்சுருக்க செல்ஃபோனை இழுத்து உடைச்சிடணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவனை ஒரே அறை விட்டுடணும். அவனை கொலை கூட செஞ்சாலும் தப்பு கிடையாது அந்த நேரத்தில். ஏன்னா நம்மளை கொலை செஞ்சிருவான், நம்ம குடும்பத்தை கொலை செஞ்சிருவான். அந்த நேரத்தில் அவன்கிட்ட கொடூரமாக தான் நடந்துக்கணும். அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை அடிச்சிடணும். ஆனால் அதே சமயத்தில் நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து வாக்குவாதம் பண்ணி நம்ம இது சட்டையை கேட்டோன்னா அங்கேயே விட்டுடணும். அது அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும். அப்போ யுத்தத்தில் நின்னோம்னா எதிரியை அடித்து கொள்ளணும். ஆனால் அவனை சிறைப்பிடிச்சிட்டு வந்தான்னா அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கோங்க, பகுத்தறிஞ்சிக்கோங்க. மெனக்கெட்டு போய் பாகிஸ்தான்கிட்ட போய் நம்ம பேச்சுவார்த்தைக்கெலாம் போக முடியாது. இனிமேல் பாகிஸ்தான்கிட்டே பங்களாதேஷ்டே பேச்சுவார்த்தைக்கெலாம் போகிறது நம்மளே தற்கொலைக்கு பண்ணிக்கிறதுக்கு சமம். அதை புரிஞ்சுக்கோங்கப்பா. ஆகவே அந்த கான்டெஸ்ட்டை புரிஞ்சுக்கோங்க. எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும்லாம் இருக்குது. அந்த கான்டெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். ஆகவே இந்த நேரத்தில் தேவன் நமக்கு மழையை பெய்ய பண்ணுவார், பரிசுத்தாவி ஊற்றுவார், நம்ம செழிப்பாய் வைப்பார், நம்ம அநேகருக்கு கடன் கொடுப்போம். உலக பிரகாரமும் நம்ம நல்லா வைப்பார், கவலைப்படாதீங்க. அப்பயும் நம்ம காசை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய சேர்த்து வைக்கக்கூடாது. ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஊழியங்களுக்கு நிறைய செலவழிக்கணும், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும். நீ கொடுப்பாய் அப்படிங்கிறார். அவ்வளோ மனப்பூர்வத்தையும் கொடுப்பார் அவர். அதே போல் இதெல்லாம் தேவன் நமக்கு செஞ்சதுனால அந்நிய தேவர்களை சிநேகிக்கவே கூடாது. கல்யாண நாட்களில் மற்ற நாட்களில் சொந்த பந்தங்களோட கூத்தடிக்கிறதே கூட ஒரு பாவம். பார்த்து விலகி வாழணும். அப்போ அந்த நேரத்தில் பிரதர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஊழியக்காரர் இருக்கிற தேவனும் ஊழியக்காரரும் நம்மளோட இருக்கிற தேவனும் கிறிஸ்துவும் பிதாவும் குமாரனும். ஆமாம், எல்லா காலங்களிலும் அவங்க 2 பேரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தின் கடைசி வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு. இந்த கேள்வி பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் செய்தியை கேட்காம என்னென்னத்தையும் அலசிக்கிட்டு இருந்தா. ஆமாம், இப்போ டீச்சர் அம்மா புரியுதா? இப்போ நான் சொல்கிற செய்தியிலே பாதி வியாதி உங்களுக்கு போயிருக்குமே. சொல்கிற வியாதியில் உங்களோட அரிப்பு நின்று இருக்குமே என்ன? ஆமாம், உண்மையே உணர்ந்துட்டிங்கன்னா அரிப்பு அடுத்த நிமிஷமே நின்றுடுங்க. இப்படி தாங்க வெளிநாட்டில் போய் ஒருத்தன் வந்து அரிக்குதுன்ட்டு அவன் வெந்தயத்தை சாப்பிட்டு அவனுக்கு அரிப்பு அதிகமாகிடுச்சு. அவனை வேலையை விட்டு போக சொல்லிடான்னு சொன்னாலாம் அடுத்த நிமிஷமே வேலைக்கு வந்துட்டான், அரிப்பே நின்றுடுச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இது. நீங்கள் இருதயத்தில் உணர்ந்துட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே இது நின்றுடும். ஆமாம், உணர்ந்துக்கும். காணிக்கைப்பட்டிய சோதிச்சேங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். நீங்கள் என்ன உங்கள்கிட்ட நான் காணிக்கையாங்க கேட்டேன்? நீ நிலத்தை விற்காமல் போ, அதுக்கு தசமமாக கொடுக்காமல் போ.
புரியுதா? நான் வந்து அதை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் செய்தியில் சொல்லுவேன் தசம பாகத்தை கொடுக்கணுன்னு. ஆனால் அதையும் போய் இப்படி மாய்மாலமாக கொடுத்தீங்கன்னா, அப்படி தானே வந்து அனனியா சப்பிரால் மாய்மாலமாக செஞ்சதுனால தானே உயிரே விட்டாங்க. நல்ல வேளை நீங்கள் உயிரை உடம்புல அரிப்போடு போயிடுச்சேன்னு பாருங்கள். புரியுதா புரியலையா? ஆமாம். காணிக்க கொடுன்னு நான் சொல்ல தான் செய்வேன். அது வந்து வசனம் சொல்லுது, நான் சொல்லுவேன். பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் தசம பாகங்கள் எல்லாம் சொல்லுவேன். வசனம் இருக்குது, அதான் நீதி. உங்களுக்கெல்லாம் சம்பாத்தியம் இருக்குது, ஊழியக்காரனுக்கு என்ன இருக்குது, சபையினுடைய செலவினங்களுக்கு அது தேவை இருக்குதுன்னு சொல்லுவேன். கொடுங்க, கொடுக்காமல் போங்க. ஆனால் அதை வந்து தந்திரமாக கொடுக்காதீங்கிறேன் நான். புரியுதா? தந்திரம் பண்ணி கொடுக்காதீங்க. தந்திரம் பண்ணுனேன் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்கிறேன் நான். யாரும் தப்பி போக முடியாது. எல்லாருடைய இருதயத்தில் உள்ள ரகசியங்களையும் அறிகிறார் அவர். வெளியரங்கமான மறைபொருளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளியரங்கமாகாத மறைபொருள் எதுவுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. விளங்குதா டீச்சரம்மா? ஆமாம். எல்லா ரகசியமும் மனசில் நினச்சது அத்தனையும் வெளியில் வரும். நாம் மனசுக்குள்ளே நினச்சது சத்தமாக பேசும். மைண்டு வாய்ஸுமாங்க. மைண்டு வாய்ஸை வந்து வெளியில் சத்தமாக கேட்கும். ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே ஒவ்வொருத்தரும் தங்களை சரி பண்ணிக்கோங்க. பயமுறுத்துறதுக்காக அந்த செய்தியை நான் கொடுக்காம சீர்படுறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். தேவனத்தை இன்னும் அன்பு கூறணும். ஓடி போய் தேவனை ஆற தழுவி கொள்ளணும். அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் அண்டிக்கணுங்கிறதுக்கு தான் அவ்வளோ விஷயத்த சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் சபைக்கு வரீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மையை செஞ்சுருக்கிறாரு. சரி, சில சமயத்தில் சபைக்கு வராமல் நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ சில விதமான கசப்புகளை கொடுத்துருவார், சில விதமான பாடங்களை. ஏன்டா அவங்க சபைக்கு வராங்க நம்ம யோசிக்கும்போது ஏதாவது ஒரு அனுபவப்பட்டு, ஆமாம் உலகம் நமக்கு என்னத்தை தரும்? ஆண்டவர் தான் நமக்கு தரணும். தகப்பனோ தாயோ கூட பிறந்தவங்களோ மகளிர் சுய உதவி குழுவோ தருவாரோ நமக்கு என்னத்தை கொடுத்துட போகிறாங்க? இல்லாட்டி நாமே நமக்கு என்னத்தை கொடுத்துட போகிறோம்? அதனால் அப்படிங்கிற ஏதோ ஒரு அனுபவம் கிடச்சி மறுபடியும் தேவன்கிட்ட ஓடி வரீங்களே, அதான் சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, அதுதான் சந்தோஷம். அதெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஞானத்தை பெற்று தன்னுடைய அடையாளம். இதெல்லாம் இல்லைன்னா நமக்குள்ளே வியாதி வந்திருக்கு, உடம்புல கட்டி வந்திருக்கு, வேக்காலம் வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போயாவது நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரே, இந்த ஞானத்தில் வளருவோம், கிருபையில் வளருவோம், தயவில் வளருவோம்னு சொல்லி சந்தோஷமாக இருப்போம். புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நாட்களிலும் நான் இறங்கி கடன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னால் முடியாத நேரங்களிலும் நான் கடன் கொடுக்க முடிகிறது. யார் நம்பி கொடுப்பேன்? கொடுத்தவங்க திருப்பி இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகிறது? ஸோ சொல்ல மாட்டாங்கனாலும் ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் நான் பார்த்து பயந்தேன்னா கைமாறு கருதாமல் கர்த்தரை நம்பி தான் அந்த காரியத்தை செய்கிறேன். ஆறுமுகம் பயலுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் அவனுக்கு காடை கொடுத்து உதவி தான் செய்கிறேன். அவனும் உண்மையாக இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அவனால் உண்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது அவனாலையும். ஆமாம், கடைசியில் ஏதாச்சும் குறை வச்சுருவான். அன்பு அப்படி தான். எனக்கு அவ்வளோ காசைன்றது பிடிங்கி கடைசியில் இருக்கக்கூடிய டியூவையும் அவள் சரியாக கொடுக்காம ஏதோ கூட குறைச்சி, அதாவது வட்டி கொடுக்கணுமாங்க. அதாவது நான் கொடுக்காட்டி நான் பேங்க்கு கொடுக்க வட்டி, அது கூட இல்லாத மாதிரி பண்ணிடுவா அவன். பேசுவேன்னா பொய் பேசுவான். பேசுறது பூரா பொய்யை பேசுறது. நான் கணக்கு வச்சுக்கிறதுனால எனக்கு சரி அவங்களுக்கு வசதியாக போயிடுது. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் கணக்கு வச்சுக்கிட்டு அதை சரியாக செஞ்சிட்டிங்கன்னா போதும். அப்போ பாருங்கள், இறங்கி கடன் கொடுக்கக்கூடிய பலத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா உங்களை கர்த்தர் கைவிட்டுருவாரா? கர்த்தர் கைவிடவே மாட்டார். சந்தோஷமாக இருங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? துன்பங்கள் தொல்லைகள் சூழ்ந்த போதும் தேவன் உன்னை நடத்துவார். துன்பங்கள் தொல்லைகள் சூழ்ந்த போதும் சோர்ந்து போவாதே, ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். அந்த பாட்டு சரியாக வரிகள் முன்ன பின்ன மாறி போயிடுச்சு போல இருக்கு எனக்கு. அன்பருன்னை தேற்றும் நேரம் என்ன ஆனந்தம்,
சோர்ந்து போகாதே, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. அவர் தான் நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் தருவார். அவரை போல அன்புள்ளவர் யாரும் இல்லை. அவர் தான் பெற்ற தாயும் தந்தையுமானவர். நம்ம பாட்டி கூட அவ்வளோ அனுபவிக்க முடியாது. ஆமாம், தேவன் தான் அனுபவிக்க முடியும். பாட்டி நம்மளை வந்து அன்பு செலுத்தி நம்மளை கெடுத்திருப்பாங்க, நம்ம பாட்டியார். ஆனால் தேவன் நம்மளை அன்பு செலுத்தி திருத்துறார், பரலோக வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்துகிறார். பாட்டியார் கொஞ்ச நேரம் இருந்துட்டு டவான்னு செத்து போயிட்டாங்க. ஆனால் தேவன் சாகவில்லை, அவர் சாகாதவர். உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட ஒட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். ஆமாம், அவர் இஸ்ரவேலை காக்கும் தேவன், ராப்பகல் உறங்காரே. அப்படிப்பட்ட தேவன் எப்பொழுது கவனமாகவே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை அன்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் நன்மை செய்யத்தக்கதாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஏதோ டீச்சர் அம்மாவோட அரிப்பிலிருந்து சுகமாக்குவதற்கு அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. புரியுதா? ஆமாம், நல்ல புத்தியோடு இருங்க. இந்த நிமிஷமே போயிடும் டீச்சர் அம்மா, எனக்கு நல்ல புத்தி வந்துருச்சின்னு சொல்லுங்கள். ஆமாம், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சொல்லுங்கள். இந்த நிமிஷமே உங்களை விட்டு போதா இல்லையான்னு பார்ப்போம். அந்த அந்த வியாதி நம்மகிட்ட கூட அழுத்தம் தான் காரணம். அழுத்தம். ஆமாம், நல்ல நற்புத்தியோடு இருப்போம். அதே இந்த நிமிஷம் சொல்லுங்கள், எனக்கு வேண்டியது வந்து உலக கவலைகள் அல்ல. என் மகளுக்கு திருமணம் ஆனாலும் சரி, அவள் கர்ப்பவதி ஆனாலும் சரி, அதுக்கு உதவி செய்தவர்களுடைய வீட்டு திருமணம் நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னை அது கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது, என்னை குறைக்காது, அந்த கல்யாண வீட்டிலே டான்ஸ் ஆட வைக்காது என்று சொல்லி இப்பொழுது என்ன செய்யுங்க அதுங்க. ஆமாம், கல்யாண வீட்டுக்கு மட்டும் இன்றைக்கி நான் போகலைன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் நாள் உமா சிஸ்டர் அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. எங்கள் பிரதராக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு, டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே டண்டா 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 குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. உமா சிஸ்டான்னு நம்ம அங்கே போய் பார்த்தா தானே தெரியும். நம்ம யாரும் அங்கே போகலைன்னா அவங்க டான்ஸ் ஆடியிருப்பாங்க. பிசாசு வஞ்சித்துருவான். ஆமாம், எவ்வளோ பொல்லாத உலகங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாள் அவ்வளோ டான்ஸ் ஆடியிருக்குங்க. நல்ல வேளை நம்ம போயிட்டு நம்ம லாட்ஜுக்கு போனதுனால உமா சிஸ்டருக்கு வந்து அப்பாடி பிரதர் தொலைச்சி எடுத்துருவான்னு டான்ஸ் ஆடாமல் இருந்திருக்காங்க. அங்கே சங்கீதா ஆடியிருக்கா, அந்த மருமகன் ஆடியிருக்கான், அங்கே இருக்கிற எல்லாமே கழுத குத்து மாதிரி ஆடியிருக்குங்க, அசிங்கமாக. ஆமாம், இதெல்லாம் வந்து அப்புறமா அவங்க கணவருக்கே பிடிக்கல. ஆமாம், அது அப்புறமா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நான் மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலைன்னா உண்மையிலே எல்லாமே கழுத குத்தும் கேலி குத்துமாக தான் இருக்கும். அப்போ இவ்வளோ பரிசுத்தமாக ஜெபிக்கிற சகோதரிக்கு இந்த நிலைமைன்னா, அப்பா மணியரசா உன் நிலைமையை நீ யோசிச்சு பாரு. ஆமாம், கர்த்தர் நல்ல புத்தியை நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். உமா சிஸ்டர் ஜெபிங்க. எவ்வளோ ஆபத்தில் நம்ம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நம்ம மிகவும் என்ன செஞ்சிடும், அவமானப்படுத்திடும், நம்மளை கேவலப்படுத்தி பார்க்கும். ஆனால் தேவன் தான் நம்ம அழகுள்ளவராக பரிசுத்த அலங்காரத்தை தருவார். ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான காலையிலே சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லுகிறீர்கள். நாங்கள் உம்முடையவர்களாகவே எப்பொழுதும் காணப்படும்படி, எங்களுடைய ஆத்மா ஈடேறும்படி, நாங்கள் என்றைக்கும் உம்மோடு கூட நித்திய வாழ்விலே நித்திய மகிழ்ச்சியிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி நீர் எங்களுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். ஆம் பிதாவே, அப்பொழுதும் இந்த உலகத்துல உயிரோடு இருந்த பொழுதும் கூட நீர் மாத்தாளை பார்த்து மாத்தாளை நீ அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அப்பா, தேவையான ஒன்றே அப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்பாவை துதிக்கிற மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி மரியாள் உடைய பாதத்திலே அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்டதை நீர் அதை தான் புகழ்ந்தீரை ஒழிய உலக பிரகாரமான வேலைகளை செய்த மாத்தாளை நீ மெச்சிக்கொள்ளவில்லை. ஐயா, மாத்தாளை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி மரியாள் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களையே நீ புகழ்கிறீர்கள். அப்படியாகவே
அப்பா ஸ்தோத்திரம், உம்மை குறித்து புகழ்ந்த பொழுது நீர் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்மை சுமந்த கர்ப்பங்களும் நீர் பாலுண்ட முனைகளும் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது நீர் அப்பா உம்மை துதிக்கிறோம், இவைகளை பார்க்கிலும் என் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொன்னீரையா. இப்படியாக ஒவ்வொரு நேரத்திலும் மாம்ச சிந்தையை நீர் எதிர்த்து நிற்கிறீரையா. மாம்ச சிந்தையை எதிர்த்து நின்று நீரையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதி முதலாய் நீர் அப்பா ஸ்தோத்திரம் உம்முடையவர்களை ஆவிக்குரியவர்களாக ஆவியின் சிந்தை உடையவர்களாக காணப்பட மிகவும் வைராகியம் கொண்டு நீரையா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உண்மை நீ இந்த உலகத்திலே மனிதனாக இருந்தபொழுதும் வாழ்ந்து காண்பித்து இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவராய் மாம்ச சிந்தை மரணம் என்பதனால் அதை எவ்வளவு கடும் கோபமாய் கடிந்து கொள்கிறேன். ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்பதனால் ஆவின் சிந்தையே என்றென்றைக்கும் இருக்கும். புல் விளந்து பூ உதிரும், அப்பாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைமிப்பான் என்று இருக்கிற வண்ணமாகவே நீர் எங்களோடு வைராகியம் கொண்டு நாங்கள் என்றென்றைக்கும் மோது கூட இருக்கும்படி நீர் அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்களை நாங்கள் சொந்தத்துக் கொள்ளும்படியும் எங்களை மண்ணாளுடைய சவுக்காரத்தை போல எங்களை துவைத்து எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை பாவமர கழுவி அக்கிரமங்கள் நீங்க சுத்திகரிக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற வேண்டும். நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும், நாங்கள் கடன் வாங்காது இருக்க வேண்டும். அப்பா ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லாமல் நீ ஏற்ற காலத்திலே அதே அந்தந்த காலத்திலே செய்யும்படிக்கு நாங்கள் அப்பா உண்மை அண்டிக் கொண்டவர்களாக உண்மை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஐயா ஸ்தோத்திரம். இப்பொழுது சொல்லப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லப்பட்ட எல்லா விதமான பிழைகளையும் தவறுகளையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் அவைகளிலிருந்து விடுதலை அடையவே நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அந்த பிழைகளிலே நிலைத்திருக்க எங்களுக்கு யாருக்கும் அது பிரியமில்லை, அது யாருக்கும் விருப்பமும் இல்லை. ஆனாலும் ஐயா ஸ்தோத்திரம். அப்பாவை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகம் என்ற ஒன்று உம்முடையவர்களை உம்முடைய ஜனங்களை அவ்வளவு போட்டு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீ கடும் வைராகியம் கொண்டு எங்களை நீ மீட்டு இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவளிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். நாங்கள் நிச்சயமாக உலகத்திலே அன்பு கூற பிறந்தவர்கள் அல்ல என்பதையும் இந்த வேலையிலே நாங்கள் அறிக்கை செய்வேன். தேவரீர் நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து அப்பா நாங்கள் முதலாவது உடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடவும் மற்றவர்கள் எல்லாம் உங்களுடைய கருத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அனுக்கிரகம் புரியும். இந்த நாள் எனக்கு மிகுந்த சமாதானத்தை தரட்டும். அப்பாவை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம். இல்லையா என்பவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா நாள்தோறும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், நிமிஷந்தோறும் நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம். அது அந்த விஷயங்களெல்லாம் உற்று நோக்கி பார்த்து எங்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் எங்களுக்கு எல்லா உலக காரியங்களிலிருந்து எங்களை விடுவித்து அதை நீரே செய்து முடித்து அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக மனிதர்கள் அல்ல, நீர் அதை செய்து முடித்து உமக்கே நாங்கள் கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையையும் நாங்கள் செலுத்தத்தக்கதாக எங்களுக்கு அனுக்கிற புரியலையா. எங்களுடைய பலகீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சுமந்த மகா தெய்வமாய் நிர்வகிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் உயிர்கள் நிமித்தம் காயப்பட்டு எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கிற மீது உங்களுடைய தயவுகளால் நாங்கள் குணமாகிறோம். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாக செவனமா குணமாக டீச்சரமா குணமாக தம்பி மணியரசன் எல்லாவித அலக்கழிப்பிலிருந்தும் எல்லாவித நிந்தையிலிருந்தும் தவிப்பிலிருந்தும் சஞ்சலத்திலிருந்தும் விடுதலை அடைய அப்பாவை துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம். தம்பி ஆறுமுகம் எப்படி பொருள் நாம் சம்பாதிப்பது என்ற ஒரு தவிப்பும் சஞ்சலமும் மகனுக்கு இருக்கிறது அல்லவா, அதிலிருந்தும் கூட மகனை விடுவிக்கும்படி இந்த நாட்டில் மகனுக்கு மிகுந்த நிதானத்தையும் மிகுந்த ஜாக்கிரதையும் மிகுந்த தேவ ஞானத்தையும் தேவ வல்லமையும் தந்தருமையா. அப்பா ஸ்தோத்திரம். அப்படியாகவே சகோதரி சிவகுமார் தூரத்திலிருந்து மிகுந்த ஜாக்கிரதையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மீது நம்முடைய அப்பா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இருக்கும். அவரை மிகவும் ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ளவும் சமாதானத்துடன் வைத்துக் கொள்ளவும் வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இவ்வளவா இந்த நாட்களில் மகன்
எங்களுக்கு இவ்வளவு பொறுமையாய் எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் 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 மீறுதல்கள் எல்லாம் எடுத்து கூறினதை நிமித்தம் நாங்கள் அப்பா மகன் மீது நன்றி உள்ளவர்களாக இருக்க அப்பா ஸ்தோத்திரம் அப்பாமை துதிக்கிறோம் அப்பாமை துதிக்கிறோம். அதன் பொருட்டு வருத்தப்படாமல் இருக்க எங்களுக்கு நல்ல புத்தியும் நல்ல ஞானமும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். நல்ல தெய்வமே, வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மை எவ்வளவாய் காயப்படுத்தி இருக்கிறோம் தேவாதி தேவனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் அந்நிய தேவனை சேவிக்காமல் பொருளாசை என்னும் விக்கிரகாராதனை செய்யாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் திருமண நாட்களிலே விழா நாட்களிலே உலக மனுஷர்களைப் போல நடந்து கொள்ளாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து தேவனை சேவித்து எதை செய்தாலும் தேவனை எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த எல்லா பண்டிகை நாட்களிலும் கூட தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இடைவிடாமல் தேவனையே நோக்கி ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கே சாட்சியை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல புத்தி எங்களுக்கு தருவீராக. துர்புத்தியை எங்களை விட்டு அகற்றி போடும். சமாதானம் தாரும், சந்தோஷம் தாரும், மகிழ்ச்சி தாரும். டீச்சர் அம்மாவுக்கு எப்படியாவது நீ சுகத்தை தருவீராக. அந்த மகள் தன்னுடைய காணிக்கை பெட்டியை சோதித்த அந்த பாவத்தை அறிக்கை செய்யட்டும். செவனமாக ரோட்டிலே அலைந்து எல்லாரும் என்னை கல்லால் அடித்தார்கள் என்று கத்தினார்கள் என்ற பாவத்தை அறிக்கை செய்யட்டும். இதே போல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அறிக்கை செய்யப்படைய துக்குரி குணமான பாவங்களை, துக்குரித்தனமான காரியங்களை அறிக்கை செய்யவும் நல்ல புத்தி அடைய உதவி செய்யும். நானும் என் வாழ்க்கையில் செய்த தவறுகளை அறிக்கை செய்வேனாக. தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்வேனாக. சமாதானம் உண்டாகட்டும். இனி வரக்கூடிய காலம் தேவன் எங்களை முழுமையாக எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணக்கூடிய காலமாக இருக்கட்டும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க எங்களை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது வருவீராக. துதிக்கிறோம் ஆண்டவரே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜனே, கத்தாதி கர்த்தனே, கண்மலையானவரே, நீர் மாத்திரம் எங்களுக்குள் இருந்தால் எங்களுடைய ஞானம் எவ்வளவாய் விளங்கும். எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும். அண்டை தேசங்களை ஒழித்து கட்டுவீராக. இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாகட்டும். துன்மார்க்கர்களை தாழ்த்தி விடுவீராக. சாத்தான் இல்லாத ஒரு உலகத்துக்கு நாங்கள் செல்வோமாக. ஆமாம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவபுத்தர்கள் வெளிப்படட்டும். பெரிய காரியத்தை செய்யும். ஹாரஹு ஷிதி சதா மியா ஹபோ ஆஷிக்கு லிகிதிதி கிஸ்பதுந்து புச்பதயோக கானா கீரா திதிந்தி சுது ஷால பியங்கா லகந்தி கிஸ்பதந்து கச்பதயோ கங்கான கதபோனா அதக்கா ரகதிதி சுத்து சிகிதியா ஹம்மா கச்பதயோக கானா பிதா பெரியா ஷகு லிகிந்தி கிஸ்பதுந்து குச்பதியானா. இந்த அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம் சித்ரா தெரிஞ்சிச்சாப்பா உனக்கு? அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிச்சா? உமா சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சா சிஸ்டர்? மியூட் எடுத்துகிட்டு சொல்லுங்கள். சித்ரா உனக்கு தெரிஞ்சிச்சா சொல்லு. சரி, யாருக்கும் தெரியலையா? இல்லாட்டி போயிட்டீங்களா, அண்ணாண்ட போயிட்டீங்களான்னு தெரியல. தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக இந்த நாட்களிலே தேவன் இந்த சபை காத்தருளும். வைராக்கியத்தை கொண்டு உங்களுடைய சபை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். எல்லா நன்மைகளையும் செய்யும். உடைய வைராக்கியத்தினாலே நாங்கள் உலகத்தையோ விக்கிரக ஆராதனையோ பாரம்பரியங்களோ இருளையோ நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் அவிசுவாசிகளோடு எங்களுக்கு பங்கு இல்லை, பேலி ஆட்களோடு எங்களுக்கு பங்கு இல்லை, உலகத்தோடு எங்களுக்கு பங்கில்லை, உலகத்தினுடைய களியாட்டங்களோடு எங்களுக்கு பங்கு இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோமாக. சமாதானம் உண்டாகும். மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் மாறுவோமாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறோம். கர்த்ததாமே நம் ஜெபத்தை கேட்டபடியே நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.